Today's class we should recap subject and object pronouns. ஒரு நபருடைய பெயர் அல்லது இடம், பொருள், விலங்கு, பட்சி அதை பதிலாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் புரோனவுன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். தமிழில் பிரதி பெயர் சொல். he, she, it, they, we, நாங்கள், you, நீ அல்லது நீங்கள், his, his, her, Rajesh is a good boy. Rajesh speaks English and Tamil very well. ராஜேஷ் ஆங்கிலமும் தமிழையும் நன்றாக பேசுவார். ராஜேஷ் என்ற பெயரை நாம் எழுதாமல் இந்த ராஜேஷையே குறிக்கக்கூடிய வார்த்தையானது அவன் ஆங்கிலமும் தமிழையும் நன்றாக பேசுவான். He speaks English and Tamil very well. Here he refers to Rajesh. அவனுடைய, அவன் என்ற வார்த்தையை குறிக்கும் போது அவனுடைய his mother tongue is தமிழ். அவனுடைய தாய்மொழியானது தமிழ். his Rajesh mother tongue is Tamil. Instead we can write his mother tongue. அவனுடைய நாம் பார்த்தால் he என்ற வார்த்தையும் pronoun, his என்ற வார்த்தையும் pronoun-ஆக உபயோகிக்கப்படுகிறது. ஆரம்பத்திலேயே வரக்கூடிய புரோனவுன்கள், அதாவது சப்ஜெக்டின் இடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சப்ஜெக்ட் புரோனவுன் என்று நாம் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சப்ஜெக்ட் புரோனவுன். வேர்புக்கு முன்பாக இந்த சப்ஜெக்ட் புரோனவுன் ஆனது எழுதப்பட்டிருக்கும். பெயர் சொல்லானது ஒரு நிலையை குறிக்கலாம் அல்லது it can denote an actual action as well. இது is ஒரு ஸ்டேட் verb, ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு verb. ஆனால் இந்த speaks என்பது ஒரு செயலை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை, action verb. Here this is a state verb. இதையே நான் இங்கு சொல்கிறேன் என்றால் வேர்புக்கு முன்பாக சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும் என்று நான் சொன்னேன் இல்லையா? அதனால் இங்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எது வேர்ப் என்று. அதற்காக நான் இங்கு எழுதியிருக்கிறேன். He speaks English and Tamil very well. Speaks என்பது வேர்ப், வேர்புக்கு முன்பாக எழுதப்பட்டுள்ளது. ஒரு நபரை அறிமுகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சப்ஜெக்ட். Who is doing the action? யார் அந்த செயலை செய்கிறார் என்பதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் புரோனவுனாக இந்த வார்த்தைகளானது எழுதப்பட்டுள்ளது. இங்க நாம் பார்த்தால் ராஜேஷ் இஸ் a good boy. யாரு நல்ல பையன்? ராஜேஷ் நல்ல பையன். ஒரு நபரை பத்தி சொல்ல வருது. ஆனா இந்த இடத்துல நபருடைய பேர் எழுதப்பட்டிருக்கா? அந்த பேரையே மறுபடியும் எழுதாம அவரை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நம்ம இங்க எழுதியிருக்கோம். The word is a pronoun, word used instead of a noun, which replaces a noun. A word used instead of a noun is pronoun. சரி, இதை ஏற்கனவே 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி
இன்னும் நல்லா கிடைக்கணுமேங்கிறதுக்காக I'm explaining it again. So if at all it is coming in the object position, I gave him an ice cream. நான் அவனிடம் ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்தேன். The prize was given to her. பரிசானது அவளிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. The prize was given to her. யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசானது யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவளுக்கு. அதாவது செயல் சொல் ஆன பிறகு இந்த வார்த்தையானது வருகிறது. கேவுங்கிறதுதான் verb. So object pronoun comes after the verb, but subject pronoun comes before the verb. SP என்றால் subject pronoun, OP என்றால் object pronoun. verb-க்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை தான் இந்த object pronoun. verb ஆனது பிறகு நாம் எழுதுகிறோம். இந்த him என்பது object pronoun. இந்த இடத்தில் her என்பது object pronoun. செயலை செய்யக்கூடிய நபரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். அதுவே ஒரு புரோனோனாக எழுதப்பட்டிருந்தால் யார் அந்த செயலை செய்கிறார், அதுவும் ஒரு புரோனோனாக உபயோகிக்கிறோம். ஆரம்பத்திலேயே எழுதப்பட்டிருக்கும், அது சப்ஜெக்ட் புரோனோன். வேர்புக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கும், அதுவும் சப்ஜெக்ட் புரோனோன். இப்படி நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். வேர்ப் ஆனதுக்கு பிறகு எழுதக்கூடிய ஒரு புரோனோன், அதாவது அந்த செயலை யாரு வாங்குகிறார்களோ, அந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ அதை நாம் ஆப்ஜெக்ட் புரோனோன். யாரை போய் அடைகிறது என்பதை விட அந்த அடைவது நபர் ஒரு புரோனோனாக எழுதப்பட்டிருந்தால் அந்த வாக்கியத்தில் அதை நாம் ஆப்ஜெக்ட் புரோனோன் என்று அழைப்போம். Subject pronoun is used in the subject of a sentence. It indicates what the sentence is about. இந்த வாக்கியமானது எதை பற்றி என்பதை நமக்கு அது தெரிவிக்கும். We may make note of these sentences.
என்னென்ன வார்த்தைகள் சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக நாம் எழுதுவோம், இந்த வார்த்தைகள் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வரும் என்பதை நாம் இப்பொழுது ஒரு டேபிளில் எழுதிக் கொள்ளலாம். So that you can remember it very easily. I, the subject pronoun. He likes music. அவனுக்கு இசை என்றால் பிடிக்கும். I like to dance. எனக்கு நடனம் ஆடுவது என்றால் பிடிக்கும். She is my best friend. அவள் என்னுடைய நெருக்கமான தோழி. யார் என்னுடைய நெருக்கமான தோழி? அவள். யாரை பற்றி பேசப்படுகிறது? அவளை பற்றி. ஆரம்பத்திலேயே வருகிறதா? அதனால் இதை நாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று சொல்லுவோம். We are studying in grade 6. நாங்கள் அனைவரும் 6ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டு இருக்கிறோம். They are playing in the ground. அவர்கள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே எழுதப்படுகிறது. விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள். அது verb, செயல் சொல். verb-க்கு முன்னாடி வருதா? வருது. They, again a subject pronoun. You are my best friend. அந்த எக்ஸாம்பிள எழுதுறேன். You are my best friend. நீ என்னுடைய நெருக்கமான நண்பர். You are my best friend. I gave you a chocolate. நான் உன்னிடம் ஒரு சாக்லேட்டை கொடுத்தேன். யார் கொடுக்கிறா? நான் கொடுக்கிறேன். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். யாருக்கு கொடுக்கிறேன்? உனக்கு கொடுக்கிறேன். ரிசீவர் verb ஆனதுக்கு அப்புறம் வருது. இந்த சாக்லேட்டை யார் வாங்கிக்கிறா? நீங்க வாங்கிக்கிறீங்க. அதனால இந்த இடத்துல ஆப்ஜெக்டா இருக்கு. இந்த முதல் வாக்கியத்தை நம்ம கவனிச்சோம்னா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ என்னுடைய நெருக்கமான நண்பர். யாரை பற்றி பேசப்படுகிறது? உங்களை பற்றி பேசப்படுகிறது. Are is a state verb. Before the verb it is coming. That is the reason it is called as subject pronoun. Here, the receiver of the action is you. இந்த செயலானது யாரை போய் அடைகிறது? சாக்லேட் யாருக்கு கொடுக்கப்படுறது? உனக்கு அல்லது உங்களுக்கு. அதனால் இந்த இடத்தில் இந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக நாம் இதை கருதலாம். அதாவது இந்த யூ என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனவுனாகவும் கருதப்படுகிறது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாகவும் உபயோகிக்கப்படுகிறது. You can categorize under subject pronoun as well as object pronoun. Subject or object pronoun depending upon the sentence which is given. இப்ப இந்த முதல் வாக்கியம் தான் உங்களுக்கு கேள்வியா வந்திருந்தா நீங்க யூ என்ற வார்த்தையை சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு எழுதிருக்கீங்க. இதுவே இரண்டாவது வாக்கியம் உங்களுக்கு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்தில் இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக நாம் எழுதுவோம் இல்லையா? So you is subject pronoun or object pronoun depending upon the sentence. It is varying. It, again, this is also a subject or object pronoun depending upon the sentence.
him என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் pronoun. We gave him a shirt. நாங்கள் அவனிடம் ஒரு சட்டையை கொடுத்தோம். We gave him a shirt. We gave him a shirt. நாங்கள் யார் கொடுக்கிறா? நாங்க கொடுக்கிறோம். Doer of action. That is why this is subject pronoun, whereas this word him is object pronoun. ஏனென்றால் இந்த பொருளானது யாரை போய் அடைகிறது? அவனை போய் அடைகிறது. We gave him a shirt. இந்த சட்டையானது யாருக்கு போய் சேர்கிறது? அவனுக்கு. அதனால் him என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் pronoun தான் உபயோகிக்கப்படும். he என்ற வார்த்தை சப்ஜெக்ட் pronoun. அதுவே him என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் pronoun. this என்ற வார்த்தை என்னவாக உபயோகிக்கப்படும்? It was his mistake. அது அவனுடைய தப்பு. அது அவனுடைய தப்பு. It is in object position. His favorite cricket player is Dhoni. அவனுடைய விருப்பமான கிரிக்கெட் வீரர் தோனி. அது சப்ஜெக்ட் இடத்தில் வந்தது. அதனால் இந்த his என்ற வார்த்தையும் சப்ஜெக்ட் pronoun ஆகவும் உபயோகிக்கலாம், ஆப்ஜெக்ட் pronoun ஆகவும் உபயோகிக்கலாம். him, her. It was her birthday. அது அவளுடைய பிறந்த நாள். யாருடைய பிறந்த நாள்? அவளுடைய பிறந்த நாள். அவளுடைய பிறந்த நாள் அக்டோபர் 22. ஆரம்பத்திலேயே வருது இந்த pronoun. அதனால அது சப்ஜெக்ட் pronoun. நான் முதலாவதா சொன்ன வார்த்தை வாக்கியம் அதுல her என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் pronoun ஆக உபயோகிக்கப்படுது. me. He gave me a chain. அவன் எனக்கு ஒரு செயினை பரிசளித்தான். He gave me a chain. அவன் எனக்கு ஒரு செயினை கொடுத்தான். us is a object pronoun. It is in a plural form. them. they என்ற வார்த்தை சப்ஜெக்ட் pronoun. இதுவே them என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் pronoun. we went along with them. I will write like this. He went, அவன் அவர்களுடைய சென்றான். He went along கூடவே. He went along with them. யார் அவர்களுடைய சென்றார்? he, அவன். ஆரம்பத்திலேயே எழுதப்படுகிறது. யார் செயலை செய்கிறார்களோ அது சப்ஜெக்ட் என்று அழைப்போம். இந்த he என்ற வார்த்தை ஒரு புரோனோனாக உபயோகிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது சப்ஜெக்ட் pronoun. He went along with them. அவன் அவர்களுடைய சென்றான். யாரோட போய் சேர்ந்தா? ஆக்ஷன் ஆனது யாரை போய் அடைகிறது? them என்ற வார்த்தை. இதனால் இது ஆப்ஜெக்ட் pronoun. So you would have understood the difference between subject and object pronoun. Because it is coming in the beginning of the sentence and it is the person who is performing the action, we consider it as subject pronoun. If at all the pronoun is receiver of action, செயலானது யாரை போய் அடைகிறதோ, இன்னொன்று வேர்புக்கு பிறகு எழுதப்பட்டிருந்தால் அது நாம் ஆப்ஜெக்ட் pronoun என்று சொல்லலாம். We play a quiz pertaining to the subject and object pronoun. Sure. Just give me a minute. I will share the screen.
The teachers are in their offices, but dash are busy. Please don't bother dash. The teachers are in their offices, but we are busy. Please don't bother us. எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள். Careless is Johnny because he is very tired. Careless தொட்டாவி விட்டுக் கொண்டு இருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு மிகவும் டயர்டாக உள்ளது. Because he is he apostrophe yes. This newborn baby kept dad up all the night. This newborn baby kept him up all the night. அவனை இரவு முழுக்க முழிக்க விட்டது. அவனை. His is subject pronoun, whereas him is a object pronoun. John and I are bored. So dash are going to the park. ஜானுக்கும் எனக்கும் ரொம்பவும் போர் அடிக்கிறது. அதனால் நாங்கள் பார்க்குக்கு செல்கிறோம். So we are going to the park. இந்த இடத்துல இந்த வி என்ற வார்த்தை இங்கவும் பொருந்தும். பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நாம் மற்ற கேள்விகளுக்கு பதிலை பார்த்துவிட்டு அந்த பதிலை நாம் எழுத முடியும் என்று பார்ப்போம். ஏன்னா இந்த வார்த்தையானது 2 கேள்விகளுக்கு பொருந்தும். John and I are bored, so we are going to the park. Do you want to come along with us? I understand this grammar. If you ask me a question, I will try to help. I understand this grammar. எனக்கு இந்த கிராமர் ஆனது புரிகிறது. ஒருவேளை நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டால், if you ask me a question, I will try to help. If you ask me a question, நீங்கள் என்னிடம் கேள்வியை கேட்டால், இங்கு you என்ற வார்த்தை subject pronoun, அதே நேரத்தில் me என்ற வார்த்தை object pronoun. இரண்டாவது சென்டென்ஸில் I will try to help. நான் உதவி செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். நான். Here again it is a subject pronoun. I is a subject pronoun. My mother is sick. I think she has a cold. அவங்களுக்கு ஜலதோஷம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். I am getting medicine for her. அவங்களுக்கு நான் மருந்தை வாங்கி கொண்டு வருகிறேன். For her. Here her is a object pronoun. Here she is a subject pronoun. யாருக்கு ஜலதோஷம் இருக்கிறது? அவங்களுக்கு, அவர்களுக்கு, அவர்களுக்கு. She. That hat looks great with your hair. That hat looks great with your hair. Do you want to buy it? The teachers are in their offices, but they are busy. Okay? Please don't bother them. So the right pronoun, subject pronoun is they. அவர்களை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். The teachers are in their offices, but they are busy. அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கின்றனர். They are busy. Here they is subject pronoun. Don't bother them. அவர்களை. Here it is in the end of the sentence coming after the verb bother. So it is a object pronoun them. சரியாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் சரியாக இருக்கிறது. நீங்களும் என்னுடன் கண்டுபிடித்திருந்தால்
சிறப்பு. அடுத்த குவிஸை நாம் பார்க்கலாம். One moment, I share screen again. Do you like him? உனக்கு அவனை பிடித்திருக்கிறதா? அவனை, him. He likes you. அவனுக்கு உன்னை பிடிக்கும். அந்த இடத்தில் he என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிக்கலாம். இந்த இடத்தில் do you like he என்று சொன்னால் சரியான வார்த்தையாக இருக்குமா? கிடையாது. ஏனால் he என்ற வார்த்தை எப்பொழுதுமே சப்ஜெக்ட் ப்ரோனோனாக தான் உபயோகிக்கப்படும். him என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக தான் உபயோகிக்கப்படும். சரியாக பதிலா? சரி. Dash is a teacher. அவள் ஒரு ஆசிரியர். அவளுடைய பெயர் ரம்யா. அப்பொழுது her என்ற சப்ஜெக்ட் ப்ரோனோனை நாம் உபயோகிக்கலாம். ஒருத்தரை நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த இடத்தில் அவர்கள் ஒரு ஆசிரியர், அவள் ஒரு ஆசிரியர். She is a teacher. So her is a pronoun which can be used as a subject as well as an object pronoun. But in this sentence, she is the suitable subject pronoun. He என்ற pronoun பெயர் சொல்தான் சரியான pronoun. Dash like chocolate cake. எனக்கு சாக்லேட் கேக் என்றால் மிகவும் பிடிக்கும். He gave me a chocolate cake. அவன் என்னிடம் ஒரு சாக்லேட் கேக்கை கொடுத்தான். அவன் யாருக்கு கொடுக்கிறான்? எனக்கு கொடுக்கிறான். அப்போ நம்ம me எழுதினோம்னா அது ஆப்ஜெக்ட் pronoun. எனக்கு சாக்லேட் கேக்னா பிடிக்கும். I like chocolate cake. Me like chocolate cakeன்னு சொல்ல மாட்டோம். எனக்கு. This house is for they. This house is for them. இந்த வீடு அவர்களுக்கானது. This house is for them. They are the owner of the house. அவர்கள் தான் இந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்கள். அப்பொழுது they என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிப்போம். them என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக தான் வரும். they என்ற ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், them என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியான பதில். நீங்களும் கண்டுபிடித்திருந்தார். My dad gives dash a gift. என்னுடைய அப்பா எங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். எங்களுக்கு. We gave a gift. நாங்கள் பரிசை கொடுத்தோம். எங்களுக்கு என்ற பொழுது us என்ற வார்த்தை தான் சரியான ப்ரோனோனாக இருக்கும். Dash are playing computer games. அவர்கள் கம்ப்யூட்டர் கேம்களை விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். They are subject pronoun. Again, them is a object pronoun. It is a nice day. அது ஒரு நல்ல நாள், சிறப்பான நாள். It is a nice day. This is a nice day. கிடையாது. This என்பதும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். ஆனால் இங்கு தகுந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் it. Mom said, I will tell dash a story before the bedtime. Mom said, I will tell. அம்மா சொன்னார், நான் ஒரு கதையை உனக்கு தூங்கும் பொழுது, தூங்குவதற்கு முன்பாக நான் உன்னிடம் ஒரு கதையை சொல்கிறேன் என்று அம்மா கூறினார்கள். I will tell you. உனக்கு. you என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனாகவும் உபயோகிக்கலாம், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாகவும் உபயோகிக்கலாம். இந்த இடத்தில் அது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். Come and join us. வாங்கள், வந்து எங்களுடன் சேருங்கள். Come and join us. Us is a object pronoun. We is a subject pronoun. கடைசி கேள்வி. Dose.
டஸ் ஹி லைக் தி பெட்? அவனுக்கு செல்ல பிராணி என்றால் பிடிக்குமா? இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆக இருக்கிறது. DOES டஸ் கேள்வி வார்த்தை. எஸ் ஹி டஸ், ஆமாம் அவனுக்கு பிடிக்கும். ஹி டஸ். ஹிஸ் டஸ், ஹிம் டஸ் என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்க மாட்டோம். ஹிம் என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். he என்ற ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியான பதில். So we have recapped subject and object pronoun for the day and solved many questions as well, so that you get to know where we use subject pronouns and object pronoun. உங்களுக்கு எந்த இடத்தில் சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக உபயோகிக்க முடியும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக எந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்க முடியும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay, looking that there are no doubts, I shall end my session here. Thank you friends. நன்றி, வணக்கம்.